ஓம் போ குருவே நம. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லிங்கக்கட்டு வேதை அதை எப்படி செய்யணும், அதுக்கான செய்முறை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு தேவையானது: ஜாதி லிங்கம், தாளகம், பொன்னரி தாரம், கருவங்கம். முதல்ல இதோட சுத்தி முறைகளை பார்த்துப்போம். இப்போ ஜாதி லிங்கத்தை எப்படி சுத்தி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஜாதி லிங்கத்தை நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, ஒரு பழம் ஜாதிலிங்கம் ஒரு பழம் 35 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்டு இது மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சை பழசாறு விடணும். ஜாதிலிங்கம் மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சை பழசாறு விட்டுருங்க. விட்டு காலையில் இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுருக்கணும். திரும்பி மாலை வேலை இதை எடுத்து கழுவிட்டு அந்த எலுமிச்சை பழசாறு இருக்குல்ல, அதை கீழே ஊற்றிட்டு ஜாதிலிங்கத்தையும் கண்ணாடி பாத்திரத்தையும் கழுவி வச்சிடணும். இதே போல் தொடர்ந்து 3 நாள் செய்யணும். 3 நாள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஜாதிலிங்கத்தை கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஜாதிலிங்கத்தை 3 நாள் எலுமிச்சை பழசாறு விட்டு காய வச்சு எடுத்துக்கிறீங்கள, இந்த ஜாதிலிங்கத்தை ஒரு மண் தட்டு எடுத்துக்கோங்க. இந்த மண் தட்டில் இந்த ஜாதிலிங்கத்தை வச்சு இதே போல் இதை மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு அகல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மண்ணகல் வச்சுக்கோங்க. மண்ணகல் வச்சுட்டு அந்த மண்ணகலில் நல்ல பெரிய திரியாக போட்டுக்கோங்க. பெரிய திரியாக போட்டு அந்த தட்டுக்கு சூடாகிற மாதிரி அந்த நெருப்போட மண்ணகலை ஏற்றிக்கோங்க. அந்த மண்ணகலில் திரி போட்டு ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்டு இந்த தட்டில் மேலே ஜாதிலிங்கம் நம்ம வச்சுருக்கோம். இதை பற்ற வச்சு இந்த நெருப்பு இந்த ஜாதிலிங்கத்துக்கு ஏறி சூடாகணும். அந்த அளவுக்கு உயரத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெருப்பு எரிய அதில் ஏற இந்த ஜாதிலிங்கம் சூடாக எலுமிச்சம் பழசாரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிராசம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஜாதிலிங்கத்தில் ஊற்றி கிராசம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு கடைசியாக, அதாவது எத்தனை மணி நேரம்னா 3 ஜாமம் 7.5 மணி நேரம் நம்ம அதே போல் நம்ம எரிக்கணும். இந்த ஜாதிலிங்கத்தை எரித்து அதில் ஒவ்வொரு இதுக்கும் எலுமிச்சை பழசாரை விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு எலுமிச்சை பழசாரை எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி எரித்து முடித்த பிறகு அந்த ஜாதிலிங்கத்தில் பிசு பிசுப்பாக அந்த எலுமிச்சை பழசாறு ஒட்டியிருக்கும். அதை ஒரு கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு கழுவிக்குங்க. நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. இந்த ஜாதிலிங்கத்தை கழுவிட்டு திரும்ப என்ன செய்றீங்கன்னா, முதல்ல சொன்னல ஜாதிலிங்கத்தை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மறுபடியும் கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு அதை எலுமிச்சை பழசாறு விட்டு ஒரு நாள் மட்டும் காலையில் கொண்டு போய் வச்சு ஈவினிங் அந்த சாறு சுண்டி இருக்கும், நல்லா வெயிலில் காஞ்சி அதை கீழே ஊற்றிட்டு இந்த ஜாதிலிங்கத்தை கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதிலிங்கம் சுத்தி ஆகும். இதுதான் லிங்கக்கட்டு வேதையோட முதல் பாகம். அதுக்கடுத்து என்ன செய்யணுங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம். உங்களுக்கு மாந்திரிகம், வாதம், வைத்தியம் இது சம்மந்தமான எந்த நோய்கள் இல்லை ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கனாலும், உங்களுக்கு தீராத நோய்கள் இருக்குனாலும் அதுக்கான மருந்துகளும் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கான ஆன்லைன் வகுப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். நன்றி.